Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, நாம் கேட்காமலேயே நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் படைத்து, மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள்புரிந்தானே, அப்படியாகப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஒரு ஷேக்குடைய கரம் பற்றி பிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அவர்களுடைய சுஹபத்திலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தானே, அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா தனது படைப்பினங்களில் மிகவும் மேலான சிறந்த ஒரு படைப்பாக இந்த மனித இனத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அவர்களை படைத்து அவர்களுக்கென்று சில ஆசைகளையும், சந்தோஷமாக இருப்பதற்கு உண்டான சில சிந்தனைகளையும், இன்பம் துன்பங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த நிஅமத்துகளில் அதை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், யார் ஆசைப்படுகிறார்கள், யார் யாரெல்லாம் பேராசை கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர். அதாவது இந்த துன்யாவுடைய நிஅமத்துகள் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த ஆசை, அந்த காசு பணங்கள் சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஆசை, நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை அந்த செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டு பராக்காக்கிவிட்டது, அல்லாஹ் தஆலாவுடைய சிந்தனையை விட்டு உங்களை தூரமாக்கிவிட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, இந்த பேராசை என்பது மனிதனை, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பேராசை பெரு நஷ்டம் என்பதா சொல்லுவாங்க. அப்ப ஆசை வைப்பது இஸ்லாத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. எந்த அளவுக்கு நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் என்று பார்த்தால், ஒரு நபர் பணத்தை விரும்புவது, பணங்களை விரும்புவது என்பது பேராசை என்பதாக விளங்கி வைத்திருக்கின்றோம். அது ஒரு அற்பமான ஒரு செல்வத்தின் மீது வைக்கக்கூடிய ஆசையும் அது ஒரு பேராசையாக கருதப்படும். இஸ்லாத்தில் ஆசை வைப்பதற்கென்று சில நிபந்தனைகள், அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுவே பேராசையாக மாறும் பொழுது அது நம்மை அழிவில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. அன்பானவர்களே, எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு பொருளையும் அது இருக்க வேண்டிய இடத்தில் நாம் வைத்தோம் என்று சொன்னால் அந்த பொருளுக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய நமக்கும் நல்லதாக இருக்கும். எப்படி என்று பார்த்தால், ஃபைஸி நாயகம் சொல்லி காமிச்சாங்க எந்தெந்த பொருளை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறப்ப, இப்ப உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து நபர்களும் அனைத்து பொருள்களையுமே பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்ப இந்த காசு பணத்தை நம்ம எங்கே வைக்கணும்? இந்த காசு பணங்களை நாம் கல்லாவில் வைக்க வேண்டும். காசு பணத்துல என்னது? கல்லாவோட வச்சிடணும். காசு பணங்களை நாம் கல்லாவோடு வைத்து விட வேண்டும். அதே போல பிள்ளையை மடியில் வைக்க வேண்டும், மனைவியை அருகாமையில் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அது அனைத்தையும் நம்மை படைத்த அல்லாஹ்வை நாம் கல்வில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நம்முடைய வாழ்க்கையுடைய சுருக்கத்தை நம்முடைய தாதா ஷேக் ஃபைஜி நாயகம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லி காமித்தார்கள். அதாவது எந்த பொருளை எந்த இடத்தில் வைக்க வேண்டும். அப்ப கல்புல அல்லாஹ்வை வைக்கணும், கல்லால காசை வைக்கணும். அப்ப இந்த வஸ்துக்கள் அனைத்தையும் நாம் உள்ளத்தில் வைத்தோம் என்று சொன்னால் அந்த இடம் அல்லாஹ் தஆலா வாழும், அல்லாஹ் தஆலா இருக்கக்கூடிய ஒரு இல்லமாக ஆகாது. சரிங்களா? அப்ப அதே போலதான் இந்த துன்யால இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை, எப்படியாவது நான் மேலே வர வேண்டும், அந்த ஆசை அது பேராசையாக மாறிவிடுகிறது. இப்ப நம்ம பேராசை கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுத்தராங்க. 2 விஷயங்களில் என்ன பண்ணலாம், ஒரு நபர் பேராசை கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு செல்வத்தை கொடுக்கிறான். அவர் அந்த செல்வத்தை நல்ல முறையில் அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் செலவு செய்கிறார், ஹக்கான பாதையில் அவர் செலவு செய்கிறார். அந்த நபரை பார்த்து நாம் பேராசை கொள்ளலாம். அல்லாஹ் எனக்கும் அதே போன்று நீ செல்வங்களை கொடுத்தால் நானும் அதை நல்ல முறையில் நான் செலவு செய்வேன். உதாரணத்திற்கு மஸ்ஜிது கட்டக்கூடிய அந்த அளவுக்கு எனக்கு செல்வம் கொடுத்தா என்று சொன்னால் நானும் மஸ்ஜிதுகள் கட்டி கொடுப்பேன், மதரசாக்களுக்கு உதவி செய்வேன் என்பதாக அவர் என்ன பண்றார், ஆசை கொள்ளுகிறார். இரண்டாவது ஒரு நபர், அவருக்கு அல்லாஹு தஆலா அந்த இல்மு இர்ஃபானில் அல்லாஹு தஆலா அதிகமாக கொடுத்திருக்கிறார். அப்பொழுது அந்த நபரை பார்த்து பேராசை கொள்ளலாம். அவர் அந்த விஷயத்தில் தான் கற்ற அந்த இல்மை பிற மக்களுக்கு எடுத்து உரைக்கிறார், அனைத்து நபர்களுக்கும் அதை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப அந்த நபரை பார்த்து அல்லாஹ் தஆலா எனக்கும் இவ்வாறாக அந்த இல்மை கொடுத்தான் என்று சொன்னால் அதை நானும் பயன்படுத்தி அதை மற்ற மக்களுக்கும் நான் கொடுப்பேன் என்பதாக அவர் இந்த 2 விஷயங்களில் பொறாமை கொள்ளலாம், பேராசை கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மற்றொரு ஹதீஸில், அதுவும் புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், லவ் அன்ன லி இப்னு ஆதம வாதியன் மின் தஹபின் அஹப்ப யகூன் லஹு வாதியானி. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களை படைத்தார். இப்ப ஆதமுடைய மகனுக்கு தங்கத்திலால் ஆன ஒரு ஓடை இருந்தது என்று சொன்னாலும் அவன் என்ன செய்வான், அதே போன்று இன்னொரு ஓடை, தங்கத்தால் ஆன ஓடை எனக்கு வேண்டும் என்பதாக அவன் ஆசைப்படுவான். எந்த அளவிற்கு, அவனுடைய வாயை மண்ணை கொண்டே தவிர நிரப்ப முடியாது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதிலிருந்து அவன் தௌபா செய்து அந்த பேராசையை விட்டு அவன் தௌபா செய்தான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனை தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இந்த துன்யால எந்த அளவுக்கு மனிதர்கள் வாழுகிறார்களோ அவர்களுடைய ஆசை எண்ணங்கள் அனைத்துமே என்னது, எப்படியாவது துன்யால ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும், எப்படியாவது துன்யால ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும், காசு பணங்கள் சேகரிக்க வேண்டும் என்பதாக சொல்லி அதற்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, யஹ்ரமு இப்னு ஆதம் வ தஸப்பு மின்ஹு இஸ்னதானி அல் ஹிர்ஸ் அலல் மால் அல் ஹிர்ஸ் அலல் உம்ர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார். அப்ப ஆதமுடைய மகனுடைய வயது முதுமை அடைந்து விட்டது, ஆனால் அவனிடமிருந்து 2 விஷயங்கள் இளமை அடைகிறது என்பதாக சொல்லி, ஒன்று அல் ஹிர்ஸ் அலல் மால் அல் ஹிர்ஸ் அலல் உம்ர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அதே போல மற்றொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்ஹூவானி லா யஸ்மாஅனி, 2 பேராசைக்காரர்கள் வயிறு நிரம்பவே மாட்டார்கள். மன்ஹூமுன் ஃபில் இல்மி, அதே போல மன்ஹூமுன் ஃபித் துன்யா, அவர்கள் லா யஸ்மாஉ மின்ஹா, அதிலிருந்து அவர்கள் வயிறு நிரம்பவே மாட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
அப்ப இந்த துன்யாவில ஒரு நபருக்கு உண்டான ஆசை வந்துருச்சு. இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு நபரும் நம்ம எடுத்துக்கொள்வோமே. இப்போ ஒரு நபர் குடிசையில இருக்கிறார். அந்த நபருக்கு மாத வருமானமே ஒரு 5000 ரூபாய் தான் வருது அப்படின்னு சொல்லி அவரிடம் போய் என்னங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களா, எப்படி குடும்பம் எல்லாம் போகுது அப்படின்னு கேட்டோம் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்ரத், ஆனால் வருமானம் 5000 தான், இன்னும் ஒரு 2000 சேர்ந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதி என்ன கொஞ்சம் ராகத்தா போகும் என்பதா சொல்வார். அதே போல அதுக்கு பக்கத்து வீட்டில் ஓட்டு வீடு இருக்கிறது. அந்த நபர்கிட்ட போய் கேட்கிறோம், அவருக்கு மாத வருமானம் 10,000 இருக்கு. அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அந்த 10,000 வருமானம் போதுமானதா இருக்குதுங்களா? இல்ல ஹஸ்ரத், இன்னும் ஒரு 5000 ரூபாய் சேர்த்து கிடைச்சா போதும். அப்ப தனக்கு இருப்பதை விட இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதாக என்ன பண்றாங்க அவர்கள் நினைக்கிறார்கள். அதே போல பக்கத்துல பார்க்கிறோம், மாடி வீடு இருக்குது. அவருக்கு மாத வருமானம் 40,000 ரூபாய். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு 40,000 ரூபாய் வருமானம் வருது, எல்லாம் போதுமான அளவு இருக்குங்களா? எங்க ஹஸ்ரத், இன்னும் சம்பளம் பத்தல. அவர் ஸ்கூல்ல வேலை பார்க்கிறாரு. என்ன சொல்றாரு, நமக்கு என்னது சம்பளம் பத்தல, ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கோம். அதுல என்னது இன்னது 60,000 ரூபாய் சம்பளம் வேணும் என்பதானது போராட்டத்துக்கு அறிவிச்சிருக்கோம் என்பதான போனாரு. அந்த 40,000 சம்பளம் வாங்கக்கூடிய அந்த நபர் சொல்லுவார். அப்ப இதே போல நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா, இப்ப பணக்கார லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பில்கஸ், அம்பானி சொல்றோமா இல்லையா, இவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா என்ன, அவங்களுடைய மாத வருமானம் என்னது மாசத்துக்கு என்னது 5 கோடி 50 கோடி ஒவ்வொன்று என்ன பண்ணாங்க சொல்லுவாங்க. அப்ப இந்த வருஷத்துல என்னது 50 கோடி நாங்க என்ன பண்ணோம் ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம். அப்ப அதோட உங்களுக்கு நின்றுச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல இல்ல, நாங்க என்னது இது அப்படியே இரட்டி பாக்குறதுக்கான என்னது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த 50 கோடி 100 கோடி ஆக்கணும் என்பதாக சொல்லி அந்த மக்களுடைய ஆசை ஒரு அடங்கி விடுமா என்று பார்த்தால் ஒரு காலம் அடங்கவே அடங்காது. ஒன்னை தொட்டு போய்கிட்டே தான் இருக்கும். சைக்கிள்ல போறவன் பைக்குக்கு ஆசைப்படுவான், பைக்ல போறவன் காருக்கு ஆசைப்படுவான், அந்த கார்ல போறவன் அடுத்தடுத்து அது உயர்தரமான கார்ல போற ஆசைப்படுவான். இவ்வாறாக தன்னிடம் இருப்பதை விட அதற்கு அடுத்த ஸ்டேஜ் போறதுதான் அனைத்து நபர்களும் ஆசைப்படுவார்கள். அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, அந்த கோடி கணக்கில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை வைத்து அவருடைய பரம்பரைக்கு என்ன பண்ணலாம் வச்சு சாப்பிடலாம். இருந்தாலும் என்ன பண்ணாங்க, அந்த 500 கோடியை நாங்க 1000 கோடியாக ஆக்குவதற்கான என்னது இப்பதான் இந்தியாவில முடிச்சிட்டோம், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறோம் என்பதா சொல்லி என்ன பண்றாங்க, நாடு விட்டு நாடு கடந்து அந்த செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற அந்த பேராசை குறையவே குறையாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போலதான் மல்ஹூமுன் ஃபில் இல்ம், அந்த இல்மின் வைத்திருக்கக்கூடிய அந்த பேராசை அவர்களுக்கு வயிறு நிரம்பவே நிரம்பாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுடைய காதலர்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு விஷயம் கிடைத்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க, அதை அவர்கள் அமல் செய்வார்கள், அதை எடுத்துக்கொள்வார்கள். இன்னும் ஏதேனும் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் ஏதேனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அதனுடைய உச்சகட்டம் வரைக்கும் என்ன பண்ணாங்க, அதாவது தன்னுடைய வயதான காலம் வரைக்கும் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபடுவார்கள். அதுக்கு உதாரணமாக நம்முடைய ஷேக் நாயத்தை எடுத்துக்கலாம், ஃபைஸ் நாயத்தை எடுத்துக்கலாம். அவர்கள் எஜமான் அவர்கள் கடைசி காலத்துல கூட என்ன பண்ணாங்க, புதுசான கிதாபுகளை வரவழைச்சு அந்த கிதாபுகளை முத்தாலா செய்வாங்க. அரபி கிதாபுகள் எஜமானு படிப்பாங்க. அது போக மற்ற யாராச்சும் தன்னுடைய முரீதுகள் யாரா வந்தாங்கன்னு சொன்னா அவர்களை வாசிக்க சொல்லி அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் இதே இல்முதான் அதுல இருக்குது. ஆனா தாத்தோ என்பதா இதுல வருது. இது அல்லாத மற்ற வேற வார்த்தைகள் அதுல வரும் பொழுது அது தனிவிதமான ஒரு கைகீட்டை ஏற்படுத்துகிறது என்பதாக சொல்லி அந்த இல்மின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசை, அந்த பேராசை என்னது, அவர்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் பத்தி இன்னும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர்களை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறது அன்பானவர்களே. அதே போலதான் அப்ப துன்யாவில் இருக்கிறாங்க சொன்னா துன்யாவில் வைத்திருக்கக்கூடிய ஆசையும் அவ்வாறுதான், இல்மில் வைத்திருக்கக்கூடிய ஆசையும் அவ்வாறுதான். அது குறையவே குறையாது. அதன் பக்கம் ஆசை உடையவர்களுக்கு அதற்கு பேராசை உடையவர்கள் அதை பற்றி அறிந்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அழகா ரசூல் என்ன பண்ணாங்க, அந்த மண்ணில் ஒரு படம் மாதிரி வரைகிறாங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறாங்க. அந்த பாக்ஸ்ல கீழே இதுதான் அவனுடைய பிறப்பு, இதெல்லாம் என்னது அவன் பிறக்கிறான் என்பது பிறப்புட்டு அந்த பாக்ஸ்ல நேரா ஒரு கோடு போட்டு அந்த பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த பாக்ஸுக்கு மேலே அந்த கோடு போய்கிட்டே இருக்கு. அந்த பாக்ஸ் முடிவு தான் அவனுடைய மௌத்து என்பதான் ரசூல் என்ன பண்ணாங்க குறிச்சிட்டாங்க. அந்த பாக்ஸ்ல இடையில சின்ன சின்ன கோடுகள், அது அவனுடைய இன்பம் துன்பம் பிரச்சனைகள் என்பதை போட்டுட்டு அந்த கோடு என்னது மேல வரைக்கும் போயிருக்கு. அப்ப சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இது அவருடைய பிறப்பு, அவர் எப்ப பிறக்கிறாரோ அதுல இருந்து வரிசையா போய்கிட்டே இருக்கு. சில இன்னல்கள் துன்பங்கள் எல்லாமே வருது. கடைசியில் அந்த பாக்ஸ் முடிஞ்சிருச்சு, அதான் அவருடைய மௌத்து முடிஞ்சிருச்சு.
இருந்தாலும் அந்த கோடு இன்னும் மேல போய்கிட்டே இருக்குதே யார் ரசூலுல்லாஹ், அது என்ன என்பதாக கேட்கும் பொழுது அதுதான் அவனுடைய ஆசைகள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நாம் எத்தனை வருடம் வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாது, எத்தனை வாழ்வோம்னு நமக்கு தெரியாது. ஆனா நமது ஆசைகள் என்ன வச்சிருப்போம், சரி இப்பதான் 2024 ஆகுது, சரி இன்னும் ஒரு 5 வருஷத்துல இவ்வளவு சேர்த்துட்டு 2030 ஒரு வீட்டை கட்டிடலாம், 2035 பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், 2040 அந்த காம்ப்ளெக்ஸை வாங்கிடலாம் என்பதா இது நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம். அதே போலதான் பெரும் பெரும் கம்பெனிக்காரங்க இன்னும் 100 வருஷத்துக்கு எங்கள்கிட்ட பிளான் இருக்குது, ஆனா அவன் 100 நிமிஷம் வாழ்வானான்னு தெரியாது, 100 செகண்ட் இருப்பானான்னு தெரியாது, அடுத்த நொடி இருப்பானான்னு தெரியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், இத்தனை வருடங்களுக்கு என்ன பண்ணுவான், பிளான் போட்டு தனது ஆசையை அதிகப்படுத்தி வைத்திருப்பான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருள்கள், அந்த அனைத்து பொருள்கள் மீது என்னது அல்லாஹ் தஆலா நமக்கு எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறானோ அதை நாம் வைத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பேராசை பெரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பது மாதிரி ஒவ்வொரு வஸ்துவையும் நம்ம வைக்கக்கூடிய அந்த ஆசை அதை நம்ம அழிவில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், ஸஹல் இப்னு சஅத் ஸாஇதி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஒரு சஹாபி யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு விஷயத்தை அறிவித்து தாருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறாங்க. நான் அதை அமல் செய்தால் அல்லாஹ்வும் என்னை நேசிக்கணும், மக்களும் என்னை நேசிக்கணும், அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்பதாக அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இஸ்ஹது ஃபித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ், அதாவது இந்த துன்யாவை விட்டு பற்றற்றவனாக நீ ஆகிவிடு, இந்த உலக ஆசை இல்லாதவனாக நீ ஆகிவிடு, அல்லாஹ் உன்னை நேசிப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ரிஸ்க் நம்மளை கட்டாயம் வந்து சேரும். ஆனால் இந்த உலகத்தின் மீது என்னது பேராசை வைத்து எப்படியாச்சும் இந்த உலகத்தை நான் அடைஞ்சிடணும், எப்படியாச்சும் சாதிச்சிடணும் என்பதாக அல்லாஹ் ரசூலுடைய ஏவல் விலக்கல்கள் இருக்க அவைகளை நீ உதவி தள்ளிவிட்டு இந்த துன்யாக்காகவே நீ செலவு செய்தால் ஒரு காலம் அல்லாஹ்வுடைய நேசத்தை நீ பெற முடியாது. அப்ப இந்த உலகத்தில் நீ பற்றற்றவனாக ஆகிவிடு, இந்த உலகத்தை நீ நேசிக்காதே, அல்லாஹ் உன்னை நேசிப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல மக்கள் உன்னை நேசிக்க வேண்டுமா, வஸ்ஹது ஃபீமா இன்தன் நாசி யுஹிப்புகன் நாஸ், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை என்னது நீ நேசிக்காதே, அதை விட்டு நீ பற்றற்றவனாக நீ ஆகிவிடு, அந்த மக்கள் உன்னை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. ஆனா இன்றைய காலம் எப்படி இருக்குது, ஒரு நபரை ஒருவர் நேசிக்கிறார் என்று சொன்னால் அவரிடமிருந்து இவருக்கு ஏதேனும் ஒரு பிரயோஜனம் இருக்கும் என்று சொன்னால் அவரை அவர் நேசிக்கிறார், அவருடன் பழகுகிறார், அவர் திடீர்னு போறாரு, இந்த மாதிரி நமக்கு ஒரு 5000 தேவைப்படுது, அப்புறம் அவர் கொடுக்கிறாரு, அவர் ரொம்ப நேசமா பழகுவார். அதுவே என்னது, அவரால் அந்த காசு கொடுக்க முடியாது, அவரால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் நட்புகள் என்ன பண்ணாங்க, துண்டித்து விடுகிறார்கள். அது இன்றைய காலமாக இருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் உண்மையிலேயே உன்னை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களிடத்திலே ஒன்றை நீ நேசிக்காதே, அதை விட்டு நீ பற்றற்றவனாக ஆகிவிடு, அந்த மக்கள் உன்னை நேசிப்பவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அன்பானவர்கள் நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும், அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருள்கள் நிஅமத்துகள் அனைத்தையும் நாம் சரியான முறையில் ஷரியத் பிரகாரம் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதை விட இன்னும் அதிகமாக சேர்க்க வேண்டும், இந்த பொருள் எனக்கு அதிகமாக வேண்டும் என்ற அந்த பேராசை வந்து அந்த மனிதனை அழித்துவிடும் என்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அப்ப அல்லாஹ் ரசூலும் எதை ஏவினார்களோ அதை முறைப்படி நாம் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த நிஅமத்துகளை சரியான முறையில் நாம் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னும் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த நிஅமத்துகள் அனைத்தின் மீது பேராசை கொள்ளாமல் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.